ஏ தம்பி, நீ வந்தது வராம ஏதோ ஒன்று சொல்லி டென்ஷன் படுத்தேன்னு நினைக்காத. இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? ஒண்ணு நான் இருக்கணும், இல்லைன்னா அவ இருக்கணும். முதல்ல போய் என்னன்னு கேள்றான். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல? வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தா நிம்மதியா இருக்காதா? அம்மா என்னென்னமோ சொல்றாங்க, நீ எதுக்கு அவங்கள எதிர்த்து பேசுன? உனக்கு நான் அவ்வளவு திமிராயிடுச்சா? அம்மா என்ன சொன்னாங்கலாம் எனக்கு தெரியாது. ஆனா அவங்க சொன்னதை கேட்டுட்டு என்கிட்ட சண்டை போடுறீங்களே, ஒரு வார்த்தை என்கிட்ட கேக்குறீங்களா என்ன நடந்துச்சுன்னு? அவங்க போய் சொல்றாங்களா? நீ ஏதோ தப்பு பண்ணிருக்க, அதனால தான் அவங்க அவ்வளவு தூரம் பேசியிருக்காங்க. உன்னை நம்பி கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கு ஒரு நாளாவது என்ன நிம்மதியா இருக்க விட்டுருக்கியா நீ? நானும் மனுஷி தானே, என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உங்க அம்மாவோட பேச்சு கேக்குறதுக்கு முன்னாடி இங்க என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சமாச்சு யோசிக்கிறீங்களா? நீங்க வந்ததும் காஃபி போட்டு கொடுத்து இங்க நடந்ததெல்லாம் சொல்லலாம்னு தான் இருந்தேன். ஆனா நீங்க வரும்போது இப்படி சண்டை போடணுன்ற எண்ணத்தோட வருவீங்கன்னு யாருக்கு தெரியும்? உங்களுக்கு உங்க அம்மா பேசுறது மட்டும்தானே எப்பவுமே வேத வாக்கு. இனிமே இந்த வீட்டுல என் சத்தமே வராது. நீங்களும் உங்க அம்மாவும் சந்தோஷமா இருங்க. நேற்று நைட்டு நான் அப்படி பேசிடக்கூடாது. எங்க அம்மா சொன்னதை கேட்டு உன்னை திட்டணும் தப்புதான். நீ என்கிட்ட பேசாம இருந்த அந்த 12 மணி நேரம் தான் எனக்கு ஒரு உண்மையை புரிய வச்சுச்சு. நீ பேசாம இந்த வீடே எவ்வளவு வெறிச்சோடி போய் கிடக்குது. கீர்த்தனா, என்ன பாரு பிளீஸ். நேற்று எங்க அம்மா சொன்னதை வச்சு நான் உன்கிட்ட ஆவேசப்பட்டது தப்பு தான். அவங்க சொன்னதுல உண்மை இருக்கா இல்லையான்னு கூட யோசிக்காம உன்னை ரொம்ப நோகடிச்சிட்டேன். ஆனா இந்த ஒரு நாள் ராத்திரி எனக்கு பெரிய பார்த்து சொல்லி கொடுத்துருச்சு. உங்களுக்கு உங்க அம்மா முக்கியம் தான், அதுக்குன்னு எனக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குல்ல. தப்பே பண்ணலைங்க நானு. ஆனா எல்லாரும் சேர்ந்து என்ன குற்றவாளியா நிக்க வைக்கிறீங்க. எனக்கு வலிக்காதா? நான் உங்க கூட சந்தோஷமா வாழ வந்திருக்கேங்க. இந்த மாதிரி சும்மா சண்டை போடுறதுக்கு இல்ல, புரிஞ்சுக்கோங்க. புரியுதுமோ? இனிமே இப்பெல்லாம் நடக்காது. எங்க அம்மாவை நான் பாத்துக்கிறேன். இனிமே இந்த வீட்டுல உனக்கு இருக்க மரியாதைய யாராலையும் குறைக்க முடியாது. என்ன மன்னிச்சிடு. டேய், நேத்து அந்த பேச்சு பேசுறேன் நானு. இன்னைக்கு என்னடானா அவ கைய பிடிச்சு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. என்ன நேத்து நான் சொன்னதெல்லாம் மறந்து போச்சா? மறக்கலாமா? நேத்து நீங்க சொன்னதுல பாதி உண்மை இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கீர்த்தனா பத்தி நேத்து நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது உங்க கண்ணுல ஒரு சிரிப்பை கவனிச்சு. ஏமா இந்த வீட்டுல சண்டை நடந்தாலே உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு? நான் எதுக்கு அப்படி நினைக்க போறேன்? எல்லாம் நம்ம வீட்டு நல்லதுக்கு தானே. இல்லம்மா, இந்த குடும்பத்தோட நல்லதுக்கு நீங்க அமைதியா இருந்தாலே போதும். கீர்த்தனா இந்த வீட்டு மருமக மட்டும் இல்ல, என்னோட சரி பாதி. அவளோட மரியாதையை குறைக்கிறது என்னோட மதிப்பை குறைக்கிறதுக்கு சமம். இனிமே தேவையில்லாம அவகிட்ட வம்புக்கு போகாதீங்க. நேத்து எனக்காக காஃபி போட்டு காத்திருந்தேன்னு சொன்னீங்க. இப்ப எனக்கு ஒரு காஃபி போட்டு தெரியா? சண்டையோட இல்ல, ஒரு புது தொடக்கத்தோட. Hey
என்ன இன்னும் கோவம் குறையிலையா? சிரிப்பு வருது, ஆனா வெக்கத்துல மறைக்கிற மாதிரி தெரியுது. பெத்தவளை விட இன்னைக்கு வந்தவ இவனுக்கு பெருசாயிருச்சு. என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழு. அத்தை, இந்தாங்க காஃபி. நான் ஏதோ தப்பா பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க அத்தை. பரவாயில்ல விடு, உடனே மாறிட்டா மாமியாருங்கிற கெத்து போயிடும்டா. இப்போ நீ வருத்தப்பட்டா அவங்க ஜெயிச்ச மாதிரி ஆயிடும். ப்ளீஸ் கீர்த்தனா, உன் சிரிப்பை தொலைச்சிடாத. சரி, நான் கிளம்புறேன். இன்னைக்கு நைட்டு வரும்போது உனக்கு பிடிச்ச மல்லிகைப்பூ ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன். நைட் டின்னருக்கு வெளியே போறோம், ரெடியாரு. நான் போய் குளிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்புறேன். டிஃபன் ரெடி பண்ணி வை. மா, சாயங்காலம் நாங்கள் வெளியே போகிறோம்ல, நீங்களும் கூட வரீங்களா இல்லை உங்களுக்கு எதாவது வாங்கிட்டு வந்துட்டுமா? எனக்கெல்லாம் ஒண்ணு வேணாம், நீங்களே போயிட்டு வாங்க. எனக்கு இந்த வீட்டுல இருக்க பழைய சோறே போதும். மா, பழைய சோறுலாம் இல்லை, கீர்த்தனை உங்களுக்கு பிடிச்ச பொங்கல் வடையை செஞ்சு வச்சிருக்கா. ரெடியா இருந்தா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. சரியா? நான் வரேன். ஏங்க, நான் பெத்த பிள்ளை எப்படி பொண்டாட்டி தாசனா இருக்காங்க. இல்ல அவங்க அப்பா புத்தி. அவங்க அப்பா என்னை சுத்திட்டு இருக்கும் போது நல்லா இருந்துச்சு. என் புள்ள அவன் பொண்டாட்டியை சுத்திட்டு இருக்கும் போது தாங்க முடியல. பாய். ஏங்க, மழை வர மாதிரி இருக்குங்க, பார்த்து போங்க. நான் பார்த்து போய்க்கிறேன், நீ நினையாம உள்ள போ. நீ நினைஞ்சா அப்புறம் எனக்கு காய்ச்சல் வந்து. அத்தை, உங்களுக்கு பொங்கலும் வடைனா ரொம்ப பிடிக்கும்ல? என்னங்க, சூடா சாப்பிடுங்க. வாங்கிக்கோங்க அத்தை. யாருக்கடி வேணும் வடையும் பொங்கலும்? என் புள்ள இருக்கிற வரைக்கும் என்னமோ நீதான் அந்த வீட்டுக்கு மகாராணி மாதிரி வேஷம் போட்ட. அவன் போன உடனே என்ன உனக்கு அதிகாரம் ஆரம்பிச்சிருச்சா? அப்படி இல்லத்த, அவரு தான் உங்களை சாப்பிட சொல்லிட்டு போனாரு. உடம்புக்கு முடியாம போயிட போத்த, சாப்பிடுங்க. என் பிள்ளை சொன்னானா? இல்ல நீ போய் அவன் காதல ஓதிட்டு வந்தியா? என் பிள்ளைல அப்படி சொல்ல மாட்டேன். நீ வந்த நேரம் பெத்த தாய்க்கு பிள்ளைக்கு இடையில விரிசல உண்டாக்கிட்டு பொங்கலை கொண்டாடுறான். பொங்கலை இங்க பாருடி, நான் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் பருப்பு வேகாது. போடிய. நான் என்னத்த தப்பு பண்ணேன்? இப்பதான் அவரு நிம்மதியா என்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு போறாரு. மறுபடியும் ஏன் இப்படி பண்றீங்க? நிம்மதியா? ஏன் நிம்மதியை கெடுத்துட்டு நீ நிம்மதியா இருக்கியா? நேத்து என் பிள்ளை விடிய விடிய கண்ணை முழிச்சு இந்த சோபால உட்கார்ந்துருக்கப்ப கூட எனக்கு அவ்வளவு கோவம் இல்லடி. நீ இப்ப சிரிச்சுட்டு வந்த பாரு, என் வயிறெல்லாம் பத்திட்டு எரியுது. ஒரு காப்பியை கொடுத்து என் பிள்ளைய மயக்கலான்னு பாத்தியா?
இனிமேல தாண்டி இருக்குது உனக்கு கச்சேரி. பாடி. ஏன் ரெண்டு பேருமும் ஒரு மாதிரி இருக்கு? கீர்த்தனா, டின்னருக்கு போறோம்னு சொல்லி உன்னை ரெடியா இருக்க சொன்னல, இன்னும் ரெடியா இல்லையா? டேய், இனிமேல் அந்த வீட்டுல இருக்க மாட்டேன். என்னை எங்காவது அனாதை ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு. நீ போனதுக்கு அப்புறம் உன் பொண்டாட்டி என்னை எப்படிலாம் கொடுமைப்படுத்துறா தெரியுமா? கீர்த்தனா, என்னாச்சு? காலையில தான் எல்லாத்தையும் பேசி முடிச்சோம்ல, என்ன நடந்துச்சுங்க? அவ எப்ப சொல்லுவா? நான் சாப்பிட போறேன், என் தட்டை புடிங்க எரிஞ்சிட்டு உனக்கு என்ன அப்படி தீனி, என் புருஷன் சம்பாதித்துல நீ உட்காந்து திங்கிறியான்னு கேக்குறான். நான் எதுக்கு இந்த வீட்டுல இருக்கணும்? கீர்த்தனா, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? காலையில தானே அவ்வளவு தூரம் சொல்லிட்டு போனேன், திரும்ப இப்படி பண்ணி வச்சிருக்க? ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு போட கூட உனக்கு மனசு இல்லையா? அந்த தட்டை தட்டி விட உனக்கு எவ்வளவு திமிரு இருந்திருக்கணும்? ஏங்க, நான் அப்படி பண்ணலங்க. அத்தை தான் போய் சொல்றாங்க. நான் பொங்கல் தான் செஞ்சு கொண்டு போனேங்க. பாத்தியாடா, பாத்தியா அவன் எப்படி போய் சொல்றான்னு? நான் போய் சொல்லுவேனா? வயசான காலத்துல ஒரு ரூபா சோறு திங்கிறதுக்கு நான் எப்படி கையேந்திட்டு நிக்கிறேன்? உனக்கு நேத்தே தெரிஞ்சிருக்கும் கட்டின பொண்டாட்டியோட பெத்த அம்மா எவ்வளவு மேலுன்னு. இன்னைக்கு காலையில உன்கிட்ட மன்னிப்பு கேட்டது பெரிய தப்பா போச்சு. உன்னை கொஞ்சம் தலையில தூக்கி வச்சு ஆடினதுக்கு நல்லாவே பதில் சொல்லிட்டேன். உனக்குன்னா ஐஸ்கிரீமும் மல்லிகைப்பூவும். நீலாம் மனுஷியே இல்ல. போதும், நிறுத்துங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம உங்க அம்மா பேசுறது நம்பிக்கிட்டு என் மேல ஏறிட்டு வரீங்க. கொஞ்சம் கூட என் மேல நம்பிக்கை இல்ல. கல்ல பேசுறது எல்லாமே நடிப்பு தானே. பெத்த தாய் அழுதுட்டு இருக்காங்க, அவங்க போய் சொல்றாங்க, என்ன நம்ப சொல்றியா? போ, ரூம்குள்ள போ. என் மூஞ்சிலே முடிக்காத. வெளியே போறதுல ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. விடுறா, அவளை திட்டாது. எல்லாம் என் தலைவிதி. நீ என்ன பண்ணுவ? நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு என் தம்பி வீட்டுக்கு போயிரு. அவன் 2 நாயை வளர்க்குறேன், அதுக்கு சோறு போடும்போது எனக்கு போட மாட்டேன். அவன் போடுற சோத்தை தின்னுட்டு அவன் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு அவன் பிள்ளை குட்டிகளாம் சூத்த கித்த கழுவிக்கிட்டு அங்கே இருந்து அங்கேயே செத்து போயிடுறேன். நீங்க போக வேண்டாமா? இந்த வீட்டுல யாருக்கு மரியாதை இல்லையோ அவங்க தான் போகணும். கீர்த்தனா, இனிமே அம்மா விஷயத்துல எதுலையுமே நீ தலையிடக்கூடாது. அவங்களுக்கு என்ன வேணுமோ நானே பார்த்துக்கிறேன். போ. இந்த வீட்டுல யாருக்கு மரியாதை இல்லையோ அவங்க தான் போகணும். இங்க பாருடி, நான் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் பருப்பு வேகாது. கிழவி, உன்னை போனா போதும் நான் விட்டு வச்சா தேவையில்லாதெல்லாம் பேசி எங்களுக்குள்ள சண்டை வர வச்சு பிரிக்க பாக்குறல்ல. நான் பண்ணாததெல்லாம் நீ பண்ணன்னு சொன்னல, இப்போ இது எல்லாமே நான் திருப்பி பண்றேன்.